இப்போ பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணி நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? பாமகவில் இருக்கிற அன்புமணி அவர்கள். அவர் தான். ஏன்னா அதில் இன்னும் பஞ்சாயத்து முடியல. 2 பக்கமும் பேசினேங்கிறாங்களா, ஒரே குழப்பமாகுது. அந்த குழப்பத்துக்குள்ளே நம்ம இவர் தான் தலைவர், அவர் தான் தலைவர், நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்ம போய் வம்பில் மாட்டிக்கூடாது பாருங்க. அதனால் பாமகவில் இருக்க அன்புமணி அவர்கள் அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் என்ன நண்பன் நிதிஷ்குமார் இருக்கார், 10வது முறையாக முதல்வர் வந்திருக்கார். ஏன் வந்துக்கிறார்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கார். நடத்துனது மட்டும் கிடையாது, இது இடஒதுக்கீடுக்காக மட்டும் கிடையாது. இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறது இது மூலமாக எவ்வளோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ரொம்ப சொற்பமான சம்பளம் வாங்குகிற குடும்பம் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு அவங்களுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வருவது. அதுதான் மேட்ரு. வெறுமான இடஒதுக்கீடுக்காக மட்டும் நம்ம இது கேட்கறது கிடையாது. இடஒதுக்கீடுக்கு அப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். தமிழ்நாடு எப்போ எடுக்க போகுது அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அன்புமணி அவர்கள். பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர். சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவு இருக்கு சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல, ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப?